ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஹெல்த்தியான லட்டு தான் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வெயில்ல காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அதிக நேரம் ஆகாது. 5 நிமிஷத்துல நம்ம அரிசியை வறுத்தரலாம். இப்ப பாருங்க, பாதி வறுத்தாச்சு. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா வறுத்தாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா அரிசி உடைஞ்சு வெளியே வருது பாருங்க. இந்த டைம்ல எடுத்துருங்க. ரொம்ப சவுண்ட் வரும், டப் டப்னு சவுண்ட் வரும். அந்த டைம்ல எடுத்து தட்டில் கொட்டிருங்க. கருப்பு கவுனி அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்ல 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதையும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலோட தோலெல்லாம் நல்லா கருப்பு கலரா மாறி வரும். அந்த டைம்ல எடுத்துட்டு வச்சிருங்க, தனியா கொட்டி வச்சிருங்க. இப்போ அதே கப்ல 1/2 கப் எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளையும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா லைட்டா நிறம் மாறி வரும். மாறி நல்லா வாசனையாகவும் இருக்கும். எள்ளு எப்படி வறுத்தாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எள்ளு நல்லா வெடிச்சு சவுண்டு வரும். அந்த டைம்ல நீங்க எடுத்துருங்க. இந்த கலர் நிறம் மாறி வந்தா போதும். இப்ப எல்லாத்தையும் தட்டுல கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. எல்லாத்தையும் தனித்தனியா தட்டுல கொட்டி நான் ஆற விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்ப எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. அரிசியும் நல்லா ஆறிடுச்சு, எள்ளும் நல்லா ஆறிடுச்சு. வேர்க்கடலையை நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் தனியா அரைச்சிக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற 2 பொருளையும் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். வேர்க்கடலையை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். 2வது வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ 2யும் மிக்ஸி ஜார்ல ஒரு குருண பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா குருணையா இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் இந்த தட்டில் சேர்த்திக்கோங்க. அரைச்சதையும் 2யும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ 2யும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். 2யும் ஒன்றா கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி அரைஞ்சு வந்துடும். ஆனால் அது வேணான்னு சொல்லி தான் நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேன். நம்ம வேர்க்கடலையே கொஞ்சம் குருணையாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கப்லேயே 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம் சேர்த்தியாச்சு. அது கூட இன்னொரு 1/4 கப் இல்லை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் வெல்லம் சேர்த்தியாச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் ஜஸ்ட் நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். மண் தூசி எல்லாம் வரும், கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்க லைட்டாக எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாயிரும். பாருங்க, அப்படியே கெட்டியாயிரும். ஆனால் அடுப்பு கொஞ்சம் லோவாகவே இருக்கட்டும். அப்படியே அந்த பாகில் இருக்கிற ஹீட்டுக்கு நல்லா 1 மாவு பூரா நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி பதம் வந்துடும். இப்போ நல்லா ஓரளவு கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் நல்லா கிளற நல்லா கெட்டியாக வந்துடும். இது கூட நீங்கள் வேற எந்த நட்ஸ் கூட சேர்த்து கூட லட்டு செய்யலாம். இது கூட நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி கூட சேர்த்துக்கலாம். என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான் எல்லாமே. இப்போ நல்லா கிளறியாச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்காம கூட இருக்கலாம், நல்லா லட்டு பிடிக்க வரும். நெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லட்டு பாருங்க
நல்லா உருண்டு மாவு எல்லாமே உருண்டு வந்துடுது. பாத்திரத்திலேயே ஒட்டாம நல்லா சூப்பரா வருது பாருங்க. ரொம்ப ஈஸியாவே நம்ம செஞ்சிடலாங்க. இப்ப மாவும் நெய்யும் நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்ப இத அப்படியே ஆற விட்டுருங்க. இப்ப கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்ப கை நிறைய மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டையா வந்துடும். ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கும் உருண்டை பிடிக்க. ரொம்ப சூப்பராகவே வரும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கையில ஒட்டாம நல்லா சூப்பரா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நல்லா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு லட்டு நான் உங்களுக்கு எடுத்து உடைச்சு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. லட்டு சூப்பரா சாஃப்டாவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.